पितृत्वमन्ये स्वविकारितूर्णं संशयदारसमनञ्जनद्ध लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये यो नित्यमस्तिमव्यामोहदश्रीकराञ्जनायने अस्मद्गुरोर्भवतु रामानुजचरणं शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य वेदान्ताचार्यवर्यो मे प्रपद्ये निरवध्यानां भवति दानं श्रीरङ्गे श्रीदीर्घकर्यः अतोषायदेन्द्रे अदाम्बेन्द्रेन्द्रं कृष्णादिदयादिविश्वरोमे शान्तं पुराग्रेशं श्रीरार्यो श्रीयोगिं संस्थये श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरचरदिगुणा संयमेन्द्रेण दृष्टं यस्तात्मानं विसुन्ने नरहरिधरचिद्योगिनेदत्सागाते साज्ञं श्रीरङ्गकारिप्रभवेदिपदेः प्राप्तलक्ष्मीसंमास्थानं सेवेतेन्द्रं सकलं वीररघुवीक्षतारिं श्रीरङ्गनाथरभोपेतेन्द्रदृष्टं लक्ष्मीसुन्दरकर्मैकपात्रं श्रीरङ्गविराट् श्रीयतेन्द्रमहाप्रभत् सम्प्राप्ताध्यात्मशास्त्रं नवविधरञ्जित्रङ्गभूपाचाभ्यां कारुण्याच्छिन्मयनिकेशनिक्षेपदन्यो वेदान्ते भावदुर्गत्वमेसर्जिता रङ्गपूर्वेण सूक्तं वाच्यं नारायणार्य परमदमनव्याक्रिया श्रीमद्रङ्गसदारिसंयमिवरार्णब्दाङ्गमात्रस्य श्रीमद्दीनबोधहास्यशरणपादारविन्दाक्ष्यं श्रीमद्वेदपदं सुदेवेदेः कारुण्यदीक्षास्पदं सेवे रङ्गधुरीणसाधनं नारायणं योगिनं श्रीमद्रङ्गसदारियोगि चरणमिस्तात्मरक्षापुरं श्रीमद्रङ्गसदारिविवरार्णब्दाङ्गमात्रस्य ईष्टाडम्बविवर्जितमस्तुले कान्तं महत्वं वन्दे वत्सेपूर्णपुरवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीन्द्रकलाक्षरयन्तसारमणवद्यगुणं गुलाप्रियं नारायणाचेन्द्रकुलाभिषिक्तं श्रीरङ्गनाथेतिशेखर आश्रयामः श्रीवत्ससङ्गनिष्ठेभ्यः त्रय्यन्तार्थसूग्रहं स्तोत्रयामः यदुक्ते श्रीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् கூடத்தாழ்வான் அருளிய பஞ்சஸ்தவத்துல 22வது ஸ்லோகம் எம் பூதபவ்ய பவத் ஈச அனீஷமாகு அந்த சமுத்திர நிலையம் யமனந்தரோகம் எஸ்ய திரிலோக ஜனனி மகிஷி ச லக்ஷ்மி சாட்சாத் ஏவ புருஷோசி சஹஸ்ரமூர்தாக அப்படின்னு எம்பெருமானுக்கு பல லட்சணங்கள் சொல்றார். அதாவது முக்காலத்திலையும் இவன் தான் தலைவன், இவனை தவிர வேற யாரும் கிடையாது, அனீஷம் எல்லாத்தையும் இயக்குகிறவன் இவன் தான், அது 3 காலத்துல இவன் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு, சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. அதுவும் இல்லாத பெருமாள் பரமபதத்துக்கு யாராலையும் போக முடியாது. ஆனா க்ஷீராப்தி அங்க இருக்கிற பெருமாள் கிட்ட ரொம்ப பக்தி உள்ளவர்கள், அதாவது பிரம்மாதி ருத்ரர்கள் போகலாம்,
பிரம்மாவுடைய குமாரர்கள் சனத்குமாராதிகள் போலாம். மகரிஷிகள் அவர்களெல்லாம் தங்க யோகத்தினுடைய மகிமையினால எம்பெருமானை கொண்டு சேவிக்கலாம். அதனால்தான் அது காரிய வைகுண்டம்னு சொல்லுவாங்க. எதுவாக இருந்தாலும் அங்க போய் இவருக்கு தேவர்களுக்கு கஷ்டம் வந்தா அங்க போய் தான் விஞ்ஞாபிப்பாங்க. ஆக அந்த சமுத்திரத்துக்குள்ள சேமிச்சு கொண்டிருக்கான். அது மட்டும் இல்லாம அனந்த ரூபம். பல உருக்களை கொண்டிருக்கான். அவனே பல அவதாரங்கள் எடுத்திருக்கான். எல்லா வஸ்துக்கள்லையும் நிறைஞ்சு இருக்கான். அதனால பலவாக இருக்கான். அதுவும் இல்லாத பட்டமகிழ்ச்சியான பிராட்டியை உடையவன். அதுதான் அவனுக்கு பிரதான விஷயம். புருஷ சூக்த பிரதிபாத்தியனாக இருக்கான். புருஷ சூக்தத்துல சகசர சீருஷா புருஷா அப்படின்னு சொல்லணும். 1000 தலைகளை உடையவன் சொல்லணும். அப்படின்னா 1000 தான் இருக்குமா அப்படின்னு சொன்னா அது அப்படி இல்லை. எண்ணிக்கையே இல்லாதுன்னு அர்த்தம். அதாவது இந்த முள்ளம்பன்றி இருக்க அது முள்ளு நிறைய இருக்கும். அது எண்ணவே முடியாது. அந்த மாதிரியா அப்படின்னா அதுவும் இல்லை. அதனால இவன் அனஞ்சு அதாவது சகசிரம் ஊர்தான் புருஷகான்னு சொல்ற. பூர்வமே அதாவது பூர்வ புராணத்துல ஒரு வாக்கியம், பூர்வமேவ அகம் இஹாசம் இது தத் புருஷஸ்ய புருஷத்துவம் அப்படின்னு சொல்லி எம்பெருமானியே புருஷனாக சொல்லியிருக்கிறதுனால புருஷ சூக்தமானது எம்பெருமானதான் சொல்றது அப்படின்னு நிர்தாரணம் பண்ணியிருக்காரு. அங்க சகசர சீரிஷா புருஷா அப்படின்னு சொன்னா அது எப்படி அது சொல்ல முடியுமா? அதே மாதிரி 1000 தலைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா சதம் சகசிரம் அயுதம் சர்வம் ஆனந்த வாசகம். அதாவது சதம் 100 சகசிரம் 1000 அயுதம் 10,000 இவையெல்லாம் சொல்லிட்டு போலாம். சர்வம் இந்த மூணும் சர்வம் ஆமனந்த வாசகம் எண்ணிக்கையில் அலங்காதுன்னு சொல்றதுக்காக வந்தது தவிர 1000 தான் இருக்குன்னு சொல்லு. அப்படிலாம் அர்த்தம் பண்ணியிருக்காரு. அதனால 1000 சொல்லிங்கன்னா 1000 திருநாமங்கள் குருவாளுக்கு எத்தனையோ திருநாமங்கள் இருக்கு. அது ரிஷிகள் தொகுத்தது ஒரு 1000. அது நமக்காக பண்ணது. இப்படி எல்லாம் விசாரம் பண்ணது இந்த ஸ்லோகத்துல. ஆக இந்த எம்பெருமான் அங்குஷ்ட மாத்திர புருஷா மத்திய ஆத்மனி திஷ்டதி ஈசானோ பூதபோவியத்தை முக்காலத்திலையும் எல்லா வஸ்துக்களையும் நியமிக்கக்கூடியவன் எம்பெருமான். அவன் புருஷ சூக்த பிரதிபாத்தியன். அவன்
லக்ஷ்மியை தன்னிடத்தை கொண்டவன், ஜெகத்தெல்லாம் நியமிக்கக்கூடியவன் அப்படின்னு எம்பெருமான். இதெல்லாம் அவன் பல உருக்களை கொண்டவன். அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லணும். அதுக்கு மேல அடுத்த ஸ்லோகம் சர்வஸ்ருதி அனுகதம் ஸ்திரமத் அப்ரகம்பியம் நாராயணாக்ஷேதரம் இவ அனகம் சூக்தம் து பௌருஷம் அஷே ஜெகத் பவித்ரம் சாமுத்வம் புருஷம் ஈஷம் உதாஜஹாரா. சர்வஸ்ருதிஷு அனுகதம் ஸ்திரம் அபரகம்பியம் நாராயணாக்ஷேதரம் தும் இவ அனகம் சூக்தம் து பௌருஷம் அசேஷ ஜெகத் பவித்ரம் சுவாமுத்தமம் புருஷமீசம் உதாகரார் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் பொறுத்தவரை தெரியும். ஹே தரணீதரா, ஹே தரணீதரா, ஓ எம்பெருமானே, துமிவன் தேவரியரை போல சர்வஸ்ருதிஷு எல்லா மறைகளிலும் அனுகதம் தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கு. எதை பற்றி? ஸ்திரம் நிலையானதும், கோணல் வழி வந்தா அதுக்கு ஏற்ற மாறுறதும் கிடையாது, ஒரே மாதிரிதான். அபரகம்பியம் அசைக்க ஒண்ணாததும், நாராயணா என்று நாராயணன் என்ற ஆஸ்பயத்திரம் அந்த பெயருடைய அனவத்தியம் ஒரு குற்றம் இல்லாதவர். அசேஷ ஜெகத் அனவத்தியம்னால ஒரு குற்றம் இல்லாத நடக்கும். அசேஷ ஜெகத் அசேஷ எல்லா உலகத்திலும் இவன் பவித்திரமாய்க்கிறது. ஒரு வஸ்துக்கள் மாதிரி பவித்திரம். அவன் எல்லாரும் ஆசிரியர்களுடைய மொத்தத்தையும் ஆசிரியர் இல்லாதவர் எல்லா இடத்துலையும் பவித்திரம் உடையவன், தன்மை உடையவன். அப்படிப்பட்ட உண்மை புருஷ சூக்தமானது அவ்வளவுதான் புருஷோத்தமனாக சொல்லுகிறது அப்படின்னு புருஷ சூக்தத்தினுடைய பெருமையை சொன்னார். சர்வஸ்ருதி அதாவது இந்த முதல் ரெண்டு அடி சர்வஸ்ருதிஷு அதுல 5 விசேஷங்கள் இருக்கு. அப்புறம் அசேஷ ஜெகத், இது ஆறாவது எம்பெருமான். இப்ப எம்பெருமானை பிரதிபாதிக்கக்கூடியதான புருஷ சூக்தத்துக்கும் ரெண்டுத்துக்கும் சாமியத்தை சொல்ற சுவாமி தேசிய ஆழ்வான். அதாவது தத்விஷ்ணோரிதி மந்திரேன சூக்தேன புருஷேன தூ நைபாபியாம் சதுசோ மந்திரோ வேதசூக்த சதுஷ்கவி அப்படின்னு வியாச ஸ்மிருதியில வியாசர் சாய்கிற
இந்த தத்விஷ்ணுன்ற மந்திரம் இருக்கே, அதை கொண்டதுதான் இந்த பூர்வ சூக்த மந்திரம். அந்த மந்திரத்துக்கு ஈடாக வேத சூக்த சதுஷ்பவி 4 வேதங்களிலும் அந்த அந்த மகிமை கிடையாது அப்படின்னு சொல்ற. அதே ஆதர்வ வேதத்துல வைஷ்ணவ்யாம் புருஷ சூக்தம் புருஷா உபகிதம் புருஷேன நாராயணேன உபதிஷ்டதே புருஷே ஹரே சிந்தையன்னே மனசா ஹரி பௌருஷேனேவ சூக்தேன. அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் என்னன்னா, பல்லாயிரக்கணக்கான வாக்கியங்கள்னால புருஷ சூக்தம் எம்பெருமானே தெரிவிக்கிறது. ஆக இந்த ஸ்லோகத்துல எல்லா பிரமாணங்களையும் கொண்டு அதில் சொல்லப்படுகிற அர்த்தங்கள் எல்லாம் இங்க சொல்லப்படுகிறது. அதாவது புருஷ வாச்சன் நாராயணன் அப்படின்ட்டு சர்வஸ்ருதிஷு அனுகதம். அனுகதம்னா தொடர்ந்து சொல்லப்படுறது. ஸ்திரம், எம்பெருமான் எப்படி நிச்சயமோ ஸ்திரமோ அதே மாதிரி வேதம் என்னைக்கும் மாறவே மாறாது. பிரளயம் முடிஞ்சு திருப்பி சிருஷ்டி ஆரம்பிக்க செய்யக்கூட எதா பூர்வ கல்பயன்னு அப்படின்னு சொல்லி பூர்வம் எப்படி இருந்ததோ அப்படியே தான் உண்டு பண்றார். பகவானும் தன்னுடைய சொரூபத்துல மாறாம அப்படியே இருக்காரு. யுகத்துல வேதம் புதுசா வந்தா கூட அது மாறவே மாறாது. நாம எப்படி சொல்லிட்டு இருக்கோமோ அதே ரீதிதான் வரும். அப்பிரகம்பியம், அப்பிரகம்பியம்னா அசைக்க முடியாது. பெருமாள் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது, வேதம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ரெண்டும் அப்பிரகம்பியம். ரொம்ப சுலபன் எம்பெருமான். அதனால அவனுக்கு நாராயணன் பேர் கொடு. அந்த பேர்னால அவருக்கு எந்த விதமான அவசியமும் கிடையாது, குற்றமும் கிடையாது. மாறாக எல்லா லோகத்தையும் சுத்தி பண்ணக்கூடிய எம்பெருமான். அந்த புருஷ சுத்தமும் அதை மந்திரிச்சு அதை ஜபம் பண்ணாலே அவனுக்கு சுத்தி உண்டாகுது. ஆக உபநிஷத்துக்கள் வேதங்களுக்குள்ளேயே மிகவும் உயர்ந்ததாக கருதப்படுகிறது புருஷ சூக்தம். எம்பெருமான் அவதாரங்கள்ல பல 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 அவதாரங்கள் எடுத்தா கூட அதுல அந்த அவன்தான் புருஷோத்தமன் அப்படின்றத சொல்ல முடியும். அதே மாதிரி முக்காலத்தை இருக்கக்கூடியது எம்பெருமான். வேதமும் முக்காலம் இருக்கு. ஸ்திரம், ரெண்டுமே ஸ்திரம்தான். நடுக்கமே கிடையாது. அபரகம்பியம், நடுக்கம் இல்லாத எம்பெருமான், நடுக்கம் இல்லாத வேதம். ஜகத் பவித்ரம். எம்பெருமான செய்தா ஆப்பிடான் அவ்வளவு பசித புருஷோத்தமா ஆசுகாணி பசந்தி கிம்தது உபபாதகம்னு வரும். அத மாதிரி சின்ன சின்ன பாபம் எல்லாமே போச்சு, பெரிய பாபத்தை கேட்க வேண்டாமா அப்படின்னு ஆழ்வார் அங்க சாய்கிறார். ஆக அந்த புருஷ சூக்தமானது நம்மளை சுத்தி பண்ணிட்டு அவனை சுத்தப்படுத்துது. எல்லாத்தையும் அணகம், குற்றமற்றது. அதே மாதிரி வேதமும் மனுஷனால பண்ணப்பட்டதா இருந்தா
அது கொஞ்சம் குற்றம் உள்ளதா இருக்கும். ஏதாவது சொற்பிழைகள் ஏதாவது இருக்கும், அதுவும் குற்றமற்றது. எம்பெருமான் சத்துவமயமானவன், அவனும் அனகம். இப்படி அசேஷ ஜெகத் ஜெகத் பவித்ரம், எல்லா லோகத்தையும் புனிதமாகிறது யாரு? வேதம், வேதத்திற்கு வேத புருஷன். அப்படிப்பட்ட அதுவும் வாங்க உத்தமம், நீ எல்லாத்தையும் காட்டிலும் உத்தமமான அதான் புருஷன். புருஷம் ஈசம் புதாஜகாரா. இந்த வேதங்களுக்கு கட்டளை என்ன சொல்றாரு? அந்த வேதங்கள் புருஷோத்தமனாக தலைவனாக இருக்கிறார்னு அதாவது புதாஜகார, நீ எல்லாம் பறைசாற்று அப்படின்னு சாதிக்கிறேன். இப்படி ஆச்சரியமான ஸ்லோகம். இதுல சகஸ்ரநாமத்துல சந்தாத்தா சந்திமான் ஸ்திரகான்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரிதான் எம்பெருமான் ஸ்திரமானோம், வேதமும் ஸ்திரம். ஏதிதம் கிஞ்ச ஜெகத் சர்வம் பிராண ஏஜதி நிரஸ்ருதம் நிஸ்ருதம் அப்படின்னு ஒரு வாக்கியம். இந்த ஜெகத்து மொத்தம் எம்பெருமானத்துல இருந்து உண்டாதனால அவை எல்லாமே நடுக்கிறது சொல்ற. வேதங்களும் சூரியன் சந்திரங்கள்லாம் எம்பெருமான, அதாவது எம்பெருமானவாது பயந்து தீஷாஸ்மா வாதப்போதே தீஷோதே சூரியா அப்படின்னு எம்பெருமான்கிட்ட எம்பெருமானத்துல பயம் கொண்டவைகளாக அவைகள்லாம் அவைகள் காரியத்தை ஒழுங்கா செய்யறது அப்படின்னு சாய்கிறேன். அத மாதிரி எல்லா வஸ்துக்களும் எம்பெருமான் நடுங்க, இவன் யாருக்கும் நடுங்க மாட்டான், வேதமும் நடுங்காது. இவன் அப்பர் கம்பியன், யாரு? எம்பெருமான் அப்பர் கம்பியன். வேத அப்பர் கம்பியன்னா அவனை அசைக்க முடியாத இருக்கும். சூக்ஷமும் அப்புறம் அதுவும் அசைக்க முடியாது. அதுக்கப்புறம் நாராயண ஆஹ்வய 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 அப்படின்னு சொன்னா நாராயணன் பெயர் வந்தது, வைக்கப்பட்ட பெயர் சொல்லப்பட்டதுக்கு அர்த்தம். சிலத்துக்கெல்லாம் நாராயண வாக்கியம் அப்படின்னு உண்டு. வேத சப்தத்துல நாராயண வாக்கியம். ஏன் அது நாராயண வாக்கியம் சொல்லணும்? வேற ஏதாவது வாக்கியம் சொல்றதானே அப்படின்னு சொன்னா, பிரம்ம வேதத்துல நாராயணாபியாம் உபஸ்தானம் அப்படின்னு அது எந்த சூக்தம் தெரியல. அதுல உத்தராணு வாக்கம் அதுல நாராயணனே சொல்லப்படுகிறது. ஆக நாராயணன் நாமமானது ஒரு ரிஷிக்கு அவருடைய உபாசன மகிமையினால அந்த பிரணவத்தினுடைய பொருள்லாம் தெரிஞ்சுதான். அவர் தான் முதல்ல அந்த பிரணவத்தை சொன்னாராம். ஆக அவர் அந்த சொல்லும்போது நாராயணன் தான் பரம்பொருள்ன்றத அவர் நிர்தாரணம் பண்ணார். அதனால்தான் இந்த நாராயண சூத்திரத்துக்கு அந்த சூத்திரத்துக்கு நாராயண சூத்திரமே பெறும்.
அது மேல எம்பெருமான சொல்லச்சே அபகத பாத்மா விஜரோ விமுர்த்தியு விசோகா விஜிகித்சா அப்படின்லாம் சொல்லப்படுது. அந்தர்யாமி அமிர்தா அப்படின்னு சொல்லி அவன் அனவத்தியம்னு சொல்லி எப்படி எம்பெருமான் இந்த குணங்கள்னால அனவத்தியனா இருக்கானோ அத மாதிரி இந்த வேத புருஷ சூக்தமும் குற்றமற்றது. இன்னொரு விஷயமா சொல்றான், ஏதாவது பெரிய தப்பு பண்ணிட்டா அதுக்கு பிராயச்சித்தமாக இந்த புருஷ சூக்தத்தை சொன்னா போறோம் அப்படின்னு சொல்றது. அதாவது அனுச்சாரணம் விதம் மத்தியோ ஹதவான் அர்த்தலோகதா ஏ படே பௌருஷம் சூக்தம் ஸ்மரன் விஷ்ணம் ஜலே சகிருத். ஜலத்துல நின்று எந்த ஒரு பிராமணன் ஒருவனை ஒரு அர்த்தலோகத்தா ஒரு பணத்தின் காரியமாக அதை கொடுக்கல் வாங்கல் ஏதோ ஒண்ணு அவனை கொலை பண்ணாலோ அவன் என்ன பண்ணுவாங்க, ஜலத்துல நின்று பட்டேன் பௌருஷம் சூக்தம் விஷ்ணு ஜலே சகிர். விஷ்ணு ஜலத்தை அந்த ஜலத்தை நின்று இந்த விஷ்ணு சூக்தத்தை சொல்லி அவன் சொல்றதாக அவன் பாவங்கள்லாம் போறது அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் நிறைய வசனங்கள் இருக்கு. அதனால பவித்திரமா எல்லாரையும் பவித்திரமாக்கான். தான் மட்டும் பவித்திரம் இல்லை, மந்திரம் மட்டும் பவித்திரம் இல்லை, மந்திரத்தை சொல்றதுனால நாமளும் பவித்திரமாகும். எம்பெருமான் நம்மள எல்லாருமே பவித்திரமா இருக்கும்படி அனுகிரகம் பண்ற. அதான் சொல்லுதே பவித்திர மந்திரம்னு சில பேர் உண்டு. ஆன்மீகத்துல வரும் பகவான் பவித்திரம், வாசுதேவ பவித்திரம், தத் பாதோ பவித்திரம், தத் பாதோதகம் பவித்திரம், பவித்ரானா பவித்திரம்லாம் இப்படிலாம் சொல்லி பகவான் மட்டும் அகில பிரச்சனைகள்ல அவனை நமஸ்கரிக்கிற எல்லாரையும் பரிசுத்தமாக்குறான். புருஷஸ்ய ஹரேஹே சூக்த கண்யம் சொர்க்கியம் யசஸ்கரம். புருஷ சூக்தத்தை ஒருத்தன் நித்திய சொன்னாலே என்றால் அவன் கண்யன். கண்யம்னா என்ன, அவன் அந்த மகானுக்கு அவன் அடக்கமா இருப்பான். சொர்க்கத்தை அடைவான். யசஸ்கரம். இப்படிப்பட்ட பெருமைகள்லாம் உடையவன் இந்த சாஸ்திரம் புருஷ சூக்தத்தை சொல்றதுனால. புருஷ சூக்தத்தை சொல்றதுனாலேயே பகவான் அங்க சொல்றாங்க. அந்த புருஷ சூக்தத்தை பிரதிபாத்தின் யாரு? புருஷோத்தமான எம்பெருமான். ஆனா ரெண்டு பேரையும் சொல்றாங்க. இந்த ஸ்லோகத்துல புருஷ சூக்தம் என்ன, புருஷோத்தமான எம்பெருமான் என்ன, ரெண்டு பேருக்கும் உள்ள ஒற்றுமையை சொல்றது. அதனால இவர்களுக்கு ஏற்படுகிற க்ஷேமத்தை சொல்றது. கீர்த்திலே பெருமான் தன்னை உத்தம புருஷான்னு சொல்ற. அதனால இந்த மகாபுருஷன் நிர்ணயம்னு ஒரு கிரந்தம். அந்த கிரந்தத்துல ஒரு வாக்கியம் இருக்கு. என்னன்னா, மற்றையோர் சிருஷ்டிக்கப்படுகிறார்கள்,
எம்பெருமான் சிருஷ்டி பண்ணுபவர், மற்றவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். எம்பெருமானால் ரட்சிக்கப்படுபவர்கள் பகவானால் தாங்கப்படுகிறார்கள். உள் புகுந்து என்பதால் அநேக காரணங்கள் ஸ்ரீ ஆள வந்தால் எம்பெருமானுடைய பெருமையும் பலவாறாக நிலைநாட்டி ஸ்தோத்திர பாஷ்யத்துக்கு சொல்ல ஆச்சாரிய அறிவிச்சு ஆழ்வார்கள் அறிவிச்சு செய்தார். அதாவது ஆழ்வார்கள் நான் ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் அறிவிச்சு செய்தையும் விதமா சொல்றார் அப்படின்னு சொன்னார். அடுத்ததாக 24வது பாசுரம் ஸ்லோகம். ஆனந்தமீஸ்வரம் அவாங் மனசாவகாத்யம் ஆம்னாசிஷு சதுகுணோத்தரித கிரமேண சோயம் தவேவ ரிஷுஹி துவமிஹாந்தராத்ம தும் புண்டரீகணேன புருஷஸ்தபௌஷ்ணः ஆனந்தமீஸ்வரம் அவாங் மனசா அவகாஹ்யம் ஆம்னாசிஷு சதகுணோத்தரித குணோத்தரித கிரமேண ஸ்வயம் தவேவ ஜிஷு தவமிகாந்தராத்மா தும் புண்டரீகணேன புருஷஸ்தபௌஷ்ணः ஐஸ்வரம் ஈஸ்வரனாமிய ஐஸ்வரன் சொன்னால ஐஸ்வர்யத்தை உடையவன் ஈஸ்வரன் இல்லையா? அதனால அவனுக்கு ஈஸ்வரன் ஒரு தன்மை ஏற்படும். எதனால? ஐஸ்வர்யத்தை உடையனால. ஆனந்தத்தை உடையவன். சதகுண உத்தரித கிரமேண சதகுண அப்படின்னு சொன்னா நூறா சதகுண புத்திரர்கள் சொல்ல முடியும். அதாவது 100 மடங்கு 100 அவன் பெருமையெல்லாம் இருக்கு. அவனுடைய ஆனந்தமானது தேய சதம் மனுஷ ஆனந்தா அப்படின்னு சொல்லி அங்கு சொல்லப்படுறது. மனுஷ ஆனந்தம், தேவ மனுஷன் அதை விட தேவ ஆனந்தம் அப்படிதான் சொல்றது ஒரு ஆனந்தத்தை. ஆக இந்த வேதமானது அதுவும் இவனை எம்பெருமானை சேவிக்கிறதே இன்னும் ஒரு பெரிய ஆனந்தம். அந்த ஆனந்தமானது மேல் மேல் பெருகும். இவனை எப்பப்போது அனுபவிக்க எம்பெருமான சேவிக்கும்படியாக நம்மளை தூண்டு கொள்ளும். அவாங் மனச அவகாக்கியம். அதனால உன்னால எண்ணி பார்க்க முடியாது. திரும்ப உட்காந்துவனா எம்பெருமானிக்கு இவ்வளவுன்னு சொல்லாமே தவிர உன்னால அதை அறிய முடியாது. உன்னுடைய சொல்லுக்கும் எண்ணத்துல எட்டாவதாக இருக்கக்கூடியது. அதனால்தான் அவாங் மனச கோத்தன்னு சொல்லுவான். வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாவதாக சொல்லுவான். அப்படிப்பட்ட இந்த ஆனந்தம் இருக்க அது சோயம் இந்த ஆனந்தமானது தவையேவகி உமக்கே ஏற்பட்டதல்வா. அதாவது எம்பெருமானுடைய ஆனந்தம் இன்னொருத்திற்காக இல்லை, பூர்ணமான ஆனந்தத்தை உடையவன் எம்பெருமான். இதுதான் ஆனந்த வழியில சொல்றது. ஆனந்த வழியில எம்பெருமான பிரம்மத்தினுடைய ஆனந்தத்தை சொல்லி கடைசியில் முடிக்கிறது எசோவாச்சோ நிவர்த்தத்தை அப்ராமிய மனசான்னு சொல்லி. ஆனா ஆரம்பிக்கிட்டு மனுஷியா இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பெருவிருந்தா போய் கடைசியில பரமாத்மா ஆனந்தத்தை கொண்டு விடுவது. அப்படி இந்த ஆனந்த வழியில திருப்பி துஷுன்றதுனால
சேத்தனர்கள். அந்த சேத்தனர்களுக்குள்ளே அந்தராத்மா எம்பெருமான் எழுதிருக்க. அப்படிப்பட்ட எம்பெருமானே நீரே துவையவ நீரே புண்டரீக நயனா வின்சந்தாமரை கண்ணனாய் ஓதப்பட்ட பௌஷ்ணகா புருஷஸ்ட. அதனால சூரியன் உள்ள இருக்கக்கூடிய பெருமாள் யாரு? இவன் தான். அவன் தான் புண்டரீக நயனன். அவன் தான் எல்லாருடைய ஹிருதயத்திலையும் இருக்கான். இதை தெரிஞ்சுக்காம எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருந்து என்ன பண்ணுது? அதனால பல புருஷார்த்தம் இவன் தான். புண்டரீக நயனம் மகேஸ்வரன் முகேஸ்வரன் அதான் சொல்ற ஈசால கவிடத்துல மனுஷ கந்தர்வா. அதாவது முதல்ல மனுஷனுடைய கந்தர்வத்தை எடுத்துங்க, 100 எடுத்துங்க. அதுக்கப்புறம் சொன்ன மனுஷனுடைய ஆனந்தம் இருக்காரு 100 அந்த 100 போட்டுக்கோ. அது அவ்வளவு ஆனந்தம். அது அதாவது மனுஷ கந்தர்வ ஆனந்தம். அப்புறம் தேவகந்தர்வா. தேவகந்தர் இதை விட ஆனந்தம், இதை விட 100. அதுக்கப்புறம் திருலோக காமன் சிறுலோக காமன் அவரை கொஞ்சம் 100, அவருக்கு 100. அப்புறம் அதுக்கு மேல அஜானஜா தேவானந்தா அவருடைய ஆனந்தம் 100. அதுக்கு மேல கர்ம தேவானந்தா கர்ம தேவர்கள். அதுக்கப்புறம் தேவர்கள், திருப்பி தேவர்கள். அதுக்கப்புறம் இந்திரனுடைய ஆனந்தம். அதுக்கப்புறம் பிரகஸ்பதேர் ஆனந்தா. அப்புறம் பிரஜாபதி ஆனந்தா. அப்படின்னு 10 பேர். யாரு? மனுஷன். அதுக்கப்புறம் மனுஷ கந்தர்வன், இந்திர தேவகந்தர்வ ஆனந்தன், சிறுலோக காம ஆனந்தன், அஜான தேவானந்தன், கர்ம தேவானந்தன், தேவேந்திர ஆனந்தன், தேவவத்தன், இந்திரன் தனி, அப்புறம் பிரகஸ்பதி, அப்புறம் பிரஜாபதி. இப்படி 10 பேர். கடைசியில் சொல்லிட்டு பிரம்மணானந்தா அப்படின்னு முடிச்சிருச்சு. ஆக இந்த ஆனந்தமானது 100 பிரிக்கிட்டு போறது. பிரிக்கிட்டு போனா கடைசியில எண்ண முடியாது. இவ்வளவுதான் பிரிக்கிட்டு போல, எவ்வளவுதான் பிரிக்க முடியும்? கடைசியில அது எத்தனை சைபர் வந்து நம்மளால சொல்ல முடியாது. 1 வேணா போடலாமே தவிர அந்த 1க்கு அப்புறம் எத்தனை சைபர் போடணும்னு தெரியாது. மேக்சிமம் லட்சம் தான் தெரியும். அதுக்கப்புறம் 100 லட்சம் தெரியும், 1000 லட்சம் தெரியும். ஆனா 1 கோடி எப்படி எவ்வளவு சைபர்னு தெரியாது. 2 கோடி 3 கோடி 10 கோடி இதுக்கெல்லாம் சைபரே எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி இங்க அதுதான் இங்க சொல்றாங்க. இந்த ஆனந்தம் ஐஸ்வரம் அவாங்கமனதம் அவகாசியம் அவகாசியம் ஆம்னாகள் சதகுணோத்தர அதிக்கிரமே. இதெல்லாம் ஸ்ருதி வாக்கியத்தை கொண்டுதான் இந்த பிரம்மத்துடைய ஆனந்தத்தை எப்படி கணக்கிட முடியும் அப்படின்னா கணக்கிடவே முடியாது அப்படின்னு. அதாவது ஒண்ணுத்தையும் பிரமாணத்தை கொண்டு சாய்க்கிறார். ஏதோ ஸ்தோத்திரம் பண்றோம் அப்படின்றதுக்காக இல்லை. அதுதான் ஆளவந்தாரும் உபரம் ஜுகோபி புருஷானு அப்படின்னு தன்னுடைய ஸ்தோத்திரத்தை சாய்க்கிறார்.
இவருடைய குமார், யாருடைய குமார்? கூரத்தனுடைய குமார். அவர் சாய்கிறார். சுகிஸ்தவ ஆனந்த முகான் ஹரே குணான் இயத்தயா மாதமிவோஜிதாமதி சதி உவாச வாசோ மனசா சகோஜிதா நிவர்த்தினேவ சோதரே சமம் சம்பவாது அப்படின்னு இந்த ஸ்லோகம் எதுக்காக வந்தது அப்படின்னு சொன்னா, எம்பெருமான் கல்யாண குண பரிபூர்ணன்னு சொல்றதுக்காக அந்த இதுக்காக, அதாவது ஸ்ருதியில சொல்லப்படி ஏதாவது ஒரு மனுஷன் எல்லாம் நிறைஞ்சவனா இருப்பாளான்னு பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி, ஒருவேளை அப்படியே ஸ்ருதியில சொல்ல பிரகாரம் ஒரு மனுஷனை வச்சு அப்படி இப்படி ஒரு யோஜனை கற்பனை பண்ணுவோம். அவனுக்கு மேல சொல்லிட்டே இருக்கு. இப்போ மனுஷன் சொன்னார், மனுஷனுக்கு மனுஷ கந்தர்வன் சொன்னார். இப்படி வேதம் 10 பேர் மேல தாண்டி போயிருக்குன்னா அந்த மாதிரி மனுஷனே கிடையாதுன்னு கடைசியில் தெரியுது இல்லையா? அதனால இந்த ஆனந்த வல்லின்ற ஸ்ருதியானது சூரிய மண்டலத்தில் இருக்கிற எம்பெருமானும் ஜீவர்கள் இடத்துல இருக்கக்கூடிய அந்தர்யாமியும் 2 பேரும் ஒன்று. ஆக 2 பேருமே ஆனந்தமயன். அவன் ஒத்தனே தான், அதனால அவனே ஆனந்தமயன் அப்படின்னு சாய்கிறார். திருப்பி அந்த புண்டரீக நாயனகான்னு எம்பெருமானுக்கு லட்சணம் சொல்லக்கூடியதான தசேதா கப்பியாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினி அப்படின்னு சாந்தோக்கிய வாக்கியத்தை கொண்டு திருப்பி அங்க புண்டரீக சாய்கிறார். அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்துல ட்ரிப்புன்னு ஒரு சப்தம் இருக்கு. ட்ரிப்புன்னா என்ன அப்படின்னா, அதாவது ஞானம் உள்ளவர்கள் சேதனர்கள். சாதாரண மனிதனை சொல்ல இங்க அச்சேதனத்தை காட்டிலும் எல்லாரும் ஞானம் உடையவர் யாரு? மனுஷர்கள். இந்த சேத்தனன்றத வச்சு அந்த சேத்தன வர்க்கத்துல பசு செடி கொடி எல்லாம் வந்துடும். அதனால அவைகளை காட்டிலும் அவைகள்லாம், அதனால்தான் சொல்ற திருஷ்டின்னு சொல்ற அறிவுள்ளவர்கள் சொல்ற. அப்போ இது சேத்தன மனுஷர்களை மட்டும்தான் குறிக்கும். அதுக்கோசம் இங்க சேத்தன அச்சேதனத்தை சொல்லாம சேத்தனர்களை சொல்றார். அதனால்தான், ஏன்னா இந்த கைவல்யம் இருக்கே, கைவல்யம் இந்த ஜீவ சாட்சா்காரம், அந்த ஜீவ சாட்சா்காரம் ரொம்ப ஆனந்தமானது. அந்த ஆனந்தத்தை விட பிரம்ம சாட்சா்காரம் தான் ஆனந்தம்னு சொல்றதுக்காக இந்த ஸ்லோகம் வந்தது. அதுக்கு மேல என் மூல காரணம் அபுத்தியத சிருஷ்டி வாக்கியை பிரம்மேதி வா சதிதி வா ஆத்ம கிரா தவா தது நாராயணஸ்திதி மகோபனிஷத் பிரவீதி சௌபாலிகி பிரபுதையோ அனுஜகுரேண. கீழ் ஸ்லோகத்துல அளவிடமையான ஆனந்தம் உள்ளவன் எம்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு,
அதனால்தான் ஏஷேவ ஆனந்த யாதி. இப்படிப்பட்ட இந்த ஆனந்தம் உடையவன் தான் தன்னை உபாசிப்பவர்களுக்கு மோட்சத்தை கொடுத்து அவர்களையும் ஆனந்திக்கும்படியா பண்ணுவான். ஆக உபாசிக்கப்படுபவன் யாரு? எம்பெருமான். அவன் ஜெகத்காரண பூதன். ஜெகத்தை எதுக்கு சிருஷ்டிக்கு பண்றான்? இந்த சிருஷ்டிலையாவது யாராவது மோட்சத்தை வரமாட்டானா அப்படின்னு மோட்சத்தை அடிப்படை கொடுக்கறதுக்காக பெருமாள் சிருஷ்டி பண்றான் அப்படிதான் சொல்ற. அதை சொல்றதுதான் இந்த ஸ்லோகம். சில பதத்தை செய்வோம். என் மூல காரணம் அபுத்தியத சிருஷ்டி வாக்கியை பிரம்மேதி வா சதிதி சதிதி வா ஆத்மகீராதவா தத் நாராயண ஸ்மிருதி மோகோபனிஷத் பிரவீதி சௌபாலிகி பிரபுதயோ அனுஜக்முரேண சிருஷ்டி வாக்கியை உலகின் படைப்பை பற்றிய வேத வாக்கியங்களால், வேத வாக்கியங்கள்லாம் ஜெகத் சிருஷ்டியை பற்றி சொல்றதோ இல்லையோ, ஆக அந்த வாக்கியங்களால சத்து இசிவா அந்த பிரம்மத்தை சத்துன்னு சொல்றது, பிரம்ம இசிவா பிரம்மம் அப்படின்னு சொல்றது, அதவா இன்னொன்று விதமா இன்னொரு அல்லது ஆத்மகிரா ஆத்மான்னு சொல்றது. பிரம்மத்தை சத்துன்னு பிரம்ம சப்தத்தினாலையும் ஆத்ம சப்தத்தினாலையும் சொல்லப்படுது. ஆனா எந்த ஒரு பரம்பொருள் மூல காரணம் ஆதி காரணமாக அபுத்தியத்தை அறியப்பட்டதோ தத்து அதுவோ நாராயண இதி நாராயணனே என்று மகோபனிஷத் என்ற உபனிஷத்து பிரவீதி சொல்லுகிறது. ஏனாம் இந்த மகோபனிஷத்தை சௌபாலிகி பூபால உபனிஷத் பிரபுத்தியா அப்படி முதலான மற்றும் பலவும் அணுஜக்முகு பின்தொடர்ந்து செல்கின்றன. ஆக பரமாத்மான்னு சொல்லி காமி கொடுக்கறது எதிரா அப்படின்னு சொன்னா இந்த மகோபனிஷத்து தான், இந்த உபனிஷத்து தான், அவன் தான் நாராயணன் ஸ்பஷ்டமா சொல்றது. வேத வாக்கியங்கள் ஸ்பஷ்டமா சொல்லல. அது என்ன சொல்றது? சத்து பிரம்மா ஆத்மா இப்படி இந்த சப்தங்களால அவைகள் தான் ஜெகத்தை சிருஷ்டி பண்ணிட்டுன்னு சொல்றது. ஆனா இந்த மகோபனிஷத்து ஸ்பஷ்டமா நாராயணன் தான் ஜெகத்தை சிருஷ்டி பண்றான். ஒரு உபனிஷத்து சொன்னா மற்ற உபனிஷத்துக்களும் அதே தொடர்ந்து நாராயணன் பரபிரம்மம், அவன் தான் ஜெகத்காரணபூதன் அப்படின்னு சொல்லப்படுறது. இங்க ஜெகத்காரணபூதன் ஏன் சொன்னாருங்க? அதாவது இந்த ஸ்லோகத்துல என் மூல காரணம் எதுக்கு மூல காரணம்? இந்த ஜெகத்துக்கு. இப்ப அது என்ன விசாரம் அப்படின்னா, வேதங்கள் ஒண்ணுமே மூல காரணம் எதுன்னு சரியா ஸ்பஷ்டமா சொல்லலைப்பா. வேதம் தான் பிரமாணம்னு சொல்றோம் நீங்க. அந்த வேதத்துல நாராயணன் தான் ஜெகத்காரணபூதன் ஸ்பஷ்டமா சொல்லலையே அப்படின்னு. ஆனா நீங்க கையாளுற பிரமாணங்கள்லாம் வேதம் 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 சொல்றீங்களே, 4 வேதத்தையும் ஸ்பஷ்டமா கிடையாது. ஏன் என்ன சொல்றது? சத்துன்னு சொல்றது, பிரம்மான்னு சொல்றது, ஆத்மான்னு சொல்றது, சிவசப்தத்து சில இடத்துல சொல்றது. கீழே பார்த்தோமே கிரண்ய கர்ப்பன் சொல்றது,
இப்படி பல பேர் சொல்றத அப்படின்னு கேள்வி கேட்டு அதெல்லாம் சரி. நாராயண ஸ்துதி, அந்த ஜெகத்காரண மூல காரணம் யார் தெரியுமா? நாராயணன் அப்படின்றத மகோபனிஷதி பிரவீதி, மகோபனிஷத்து சொல்றது. அது போறாதா, அதை தொடர்ந்து சௌபாலிகி பிரபுத்தையோபி, சௌபாலிகி சுபாலக உபநிஷத்து, சுபாலக உபநிஷத்து, அதை போல எத்தனை உபநிஷத்து இருக்கு. அந்த உபநிஷத்துக்களும் மகோபனிஷத்தை பின்பற்றியே ஜெகத்காரண புதன் நாராயணன். சரி, அதை சொன்னால் சொல்லிட்டு போட்டோமே என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது எம்பெரும் இப்போ ஒரு ராஜா போனா அவனுக்கு கொடையின் சாமரமும் போகும் இல்லையா? அதே மாதிரி பெருமாள் எவ்வளவுனாக்க குடல் சாமரம் இல்லாத எழக்கூடாது. இந்த குடல் சாமரம் போல ஜெகத்காரணம் எம்பெருமானுக்கு, அது மாதிரி மோட்சப்பிரதன், இது ரெண்டும் அவனுக்கு அடையாளம். பெருமாள் ஏழ்றாருன்னா குடைய சாமரத்தோடு தான் எழுதுறேன். அதே மாதிரி ஜெகத்காரண புதன் யாருடா, பெருமான் யாருடா, மூல காரணம் யாருடா அப்படின்னா ஜெகத் சிருஷ்டிக்கிற அவன் தான், மோட்சத்தை கொடுக்குற யாரோ அவன் தான், அவனைதான் உபாசனை பண்ணணும் அப்படின்னு சொல்றது. ஆனா வேதத்தை என்ன சொல்றது, பிரம்மவா இதமக்ர ஆசீத், சதேவ சோமி இதமக்ர ஆசீத், ஆத்மாவா இதமேகா அக்ரம் ஆசீத், நான்யத் கிஞ்சன் நிமிஷத்து அப்படின்னு அந்த பிரம்மசப்தத்தை தான் சொல்றது, சப்தத்தை ஆத்மசப்தான் சொல்றது. இவைகள் தான் ஜெகத்காரண வஸ்துன்னு சொல்றது. ஆக தஸ்மாத் ஏதத் பிரம்மன்னா ரூபமன்னம் ஜாயத்தே அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அந்த அந்த பிரம்மசப்தம் சொல்றது அது அசேதமான ஜட பொருளை குறிக்கிறது அப்படின்னு. சத்துன்னு பார்த்து அது எது குறிக்கிறது, அத்தையும் அதுவும் அந்த அச்சேத சப்தம் தான் குறிக்கிறது. ஆத்ம சப்தம் ஜீவனை சொல்றது. ஆக சந்தேகத்துக்கு இடமா இருக்க சொல்லி இதெல்லாம் இதை கொண்டு போய் ஜெகத்காரண போதுன்னு சொல்ல முடியுமா அப்படி இப்படி நிச்சயித்தம் பண்ண முடியாத நிலையில மகோபனிஷத்து தான் நாராயணா ஜெகத்காரணம் அப்படின்னு ஏகோவை நாராயணாசி பிரம்மா ந ஈசானா அப்படின்னு இந்த மகோபனிஷத்துல வாக்கியம் வருது. கடைசியில் முடிக்கிச்சு திவ்யோ தேவ ஏகோ நாராயணா அப்படி. இது சுபாலோபனிஷத்துல வருது. ஆரம்பிக்கிச்சே வேதங்கள் சொல்லிட்டே வச்சு உபநிஷத்துல மகோபனிஷத்துல முடிக்கச்சே ஏகோகவே நாராயண ஆசித் ந பிரம்மா ந ஈசானஹான்னு இருக்கு. சுபாலோபனிஷத்தை முடிக்கச்சே திவ்யோ தேவ ஏகோ நாராயணா அப்படின்னு சொல்லி இதை கொண்டுதான் ஜெகத்கார நாராயண நிர்தாரணம் பண்ண முடிஞ்சது. ஸ்ரீபாஷ்யத்திலையும் ஒரு சூத்திரத்தினால இந்த வாக்கியங்களை கொண்டு அவன் தான் ஜெகத்காரண பூதன் அப்படின்னு சொல்லி சொல்ற. இதே அர்த்தத்துல ஆழ்வான் சுந்தரபாக சொல்ல போற. அங்க சொல்லச்சே இதே மாதிரி ஸ்லோகத்தை அங்க சொல்ல போறது இல்லை. அங்க சொல்ல போற ஸ்லோகம் எப்படின்னாக்கா சத் பிரம்மாத்ம பதே ஸ்ரீ சிரசி யோ நாராயணோக்தியா ததா வியாக்கியாதோ கதிசாமியலப்த விஷய அனன்யத்துவ போதோஜ்வலைஹி அப்படின்னு அங்க சாய்க்கிறார். சத்துன்ற சத்தமோ ஆத்மான்ற சத்தமோ பிரம்மான்ற சத்தமோ சாட்சாத்தா நாராயணே சொல்றது, வேற ஒருத்தரையும் சொல்லாது, அவன் ஒருத்தர் தான் சொல்லணும் அப்படின்னா வியாக்கியானம் பண்ணியிருக்கா.
இந்த நாராயண பதத்துல 3 ஸ்ரீ நா வருது. இந்த 3 ஸ்ரீ நாங்கள் அந்த வழுத்து இல்லைன்னா 2 ஸ்ரீ நா வந்துடும். அந்த 2 ஸ்ரீ நா வந்துட்டு வச்சுக்கோம், அர்த்தமே மாறி போடும். அதனால்தான் அப்பே தீட்சித நத்துவம் பார்த்தது அப்படின்னு 3வது நான் வந்தது. அதுதான் எனக்கு பெரிய பாதகம், எல்லாத்தையும் நான் மாத்திருவேன், அது ஒண்ணுதான் எனக்கு மாற்ற முடியாத ஆகிப்போச்சு அப்படின்னு அங்க சொல்றாரு. ஆக சுவாமி தேசிகனும் வரதராஜ பஞ்சாசத்துல சாமானிய புத்தி ஜனகாச சதாதி சப்தாக தத்வாந்தர பிரம்மகிருதஸ்ய சிவாதிவாச்ச நாராயணே त्वयि கரீஷ வகந்தனன்யம் அன்வர்த்த விருத்தி பரிகல்பிதம் ஐககண்டம். அந்த சாமானிய புத்தி ஜனகாச சதாதி சப்தா, இந்த சப்த சப்தம் இருக்க அது சாமான்யமாக அது ஏதோ ஒரு பிரம்மத்தை சொல்றது இல்லை, அது சாதாரண சொல்லிட்டு போறது. தத்துவாந்தர சிவாதி சப்தா, இந்த சிவசப்தங்கள்லாம் இருக்க அது இதர தத்துவங்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. ஆனா நாராயணே தொய் கரீச, நாராயணகிற நீ வகந்தி அனன்யம் அன்வர்த்தம், உன்னை காட்டிலும் வேற ஒருத்தர் கிடையாது. ஆனா இந்த சத்து பிரம்மா ஆத்மா எல்லாத்தையும் ஒன்னிடத்திலேயே அன்வர்த்தமாகும்படி இந்த அன்வர்த்தி பரிகல்பித்தம் ஐக்கியம். அதனால எல்லா சொல்லும் ஒன்னதான் சொல்றதா மாதிரி ஒரே மாதிரியாக சொல்லுகிறது அப்படின்னு அவங்க அப்படி ஆரம்பிக்கிறேன். அதனால இப்படிப்பட்ட அதனால இந்த அப்ப சிவசப்தத்துக்கு என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா அதெல்லாம் மங்களகரமானது அப்படின்ட்டு சொல்லணும். அப்படின்றத பல பிரமாணங்களோட கொண்டு நால்பாகம் ஐயா சுவாமி ஒரு புத்தகமே எழுதியிருக்குன்னு சாய்கிறார். இப்படிப்பட்ட எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான் ஜெகத்காரணபூதன். அவன் நாளைக்கு பார்ப்போம். कवितार्क सिंहाय कल्याण गुणदारणे श्रीमते वेंकटेशाय वेदांत गुरुवे नमः। श्रीमते श्रीमंतरोपश्री वेदांत देवी यतीन्द्र महादेव्याय नमः। श्रीमते वेदांत वाक्य श्री नारायण श्रीमते श्री लक्ष्मी समुद्रोपादगादेव श्री नारायण श्रीमते वास्ते श्री कृष्णवारी श्रीमते श्री रंगनाथ